ஹலோ கைஸ், வெல்கம் மை சேனல் ஏகே ரிஜு கிச்சன். இன்றைக்கி காடை முட்டையில் ஒரு டிஷ் பண்ணுறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். காடை முட்டையை நல்லா கழுகி எடுத்துடலாம். கழுகி வச்சுருக்கிற காடை முட்டை நல்லா தண்ணியில் வேக வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. முட்டை ஆறுனதும் முட்டையில் தோலெல்லாம் பிரித்து எடுத்துடலாம். பாருங்கள், தோலெல்லாம் பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இது ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாய் எடுத்துடலாம். கடாயில் ஆயில் ஊற்றி சூடானதும் 1.5 டீஸ்பூன் பூண்டு நல்லா கிளறி விடலாம். போட்டதும் அரை டீஸ்பூன் இஞ்சி, இதையும் நல்லா போட்டு கிளறி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம உரித்து வச்ச முட்டை அதில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். காடை முட்டை தயிர் ரெசிப்பிங்க இது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். முட்டை நல்லா ஃப்ரை ஆனதும் அரை கப்பு தயிர் ஊற்றி நம்ம கிளறி விட்டுடலாம். ஒன்றரை டீஸ்பூன் குருமிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி வச்சுருந்தேன், அதுவும் இதில் ஊற்றிடலாம். கடைசியில் காஷ்மீரி சில்லி பவுடர் தூவி விட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.